இது டோமஜூர் விதான சபா. இங்குதான் வங்காள சட்டமன்ற எலெக்ஷனின் 2ஆம் கட்டமும் நடைபெறுகிறது. இங்கு என்னுடன் இருக்கும் இந்த மக்கள் அனைவரும் இந்த எலெக்ஷனில் வாக்காளர்கள். உங்கள் பேர் என்ன? சுபர்ணா நஸ்கர். சுபர்ணாஜி, எந்த பார்ட்டியின் பெயரையும் குறிப்பிடாமல் இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது எது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பு கொஞ்சம் விரிவாக, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். மேற்கு வங்கம் முழுவதும் இன்றைய நிலையில் பெண்களை இரவு 8 மணிக்கு மேல் வெளியே செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். நாங்கள் படித்த பெண்கள் இதை எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்களுடைய படிப்பு, எங்களுடைய காலேஜ், எங்களுடைய யூனிவர்சிட்டி, இவ்வளவு படித்த பிறகு இரவு 8 மணிக்குள் வீட்டிற்குள் அடைந்து கிடப்பதற்காகவா நாங்கள் படித்தோம்? நாங்கள் எங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக படித்தோம். இரவு 8 மணிக்குள் வீட்டிற்கு சென்று விட்டால் எங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமா என்ன? மேலும் ஒன்றன் பின் ஒன்றாக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு பதிலாக எங்களுக்கு எந்த விதமான நீதியாவது கிடைக்கிறதா? கிடைக்கல. ஆக இதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை. ஸோ நான் ஒரு பெண்ணாக எங்களை முதல் முன்னுரிமை பெண்களின் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புவேன். அதுக்கு பிறகு வளர்ச்சி இருக்கிறது. பால்திஜி, உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, எந்த அரசியல் பார்ட்டியுடைய பெயரையும் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பலை. ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? வேலை வாய்ப்பின்மை இவ்வளவு அதிகரித்து வருவதால் இவ்வளவு படித்த பெண்கள், பையன்கள், பெண்கள் படித்துவிட்டு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் தகுதியானவள் என்று என்னை நிரூபிப்பதற்கான வாய்ப்பே வரவில்லை. நான் தகுதியுடன் வீட்டில் சும்மாதான் உட்கார்ந்திருக்கிறேன். ஆம், இன்றைக்கு இவ்வளவு படிப்பு, இவ்வளவு இரவு கண் விழித்தது சும்மா வீட்டில் உட்கார்ந்திருப்பதற்காக அல்ல. அல்லது என்னுடைய அடுத்த தலைமுறையை நான் நன்றாக வளர்த்து விட்டேன் என்பதே எனக்கு மன நிறைவு அல்ல. நான் என்னை நிலைநிறுத்திக் கொள்வேன் என்ற கனவோடுதான் இவ்வளவு படித்தேன். ஆக அந்த வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கலை. நான் ஒரு SSC தேர்வு எழுத வேண்டும். ஆக உங்களுக்கு நிச்சயமாக பெண்களின் பாதுகாப்புடன் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதும் நிச்சயமாக இருக்கிறது. நன்றி. உங்கள் பேர் என்ன? ரூபாலி நஸ்கர். ரூபாலிஜி, இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? ஒரே கதை, பெண்கள் பாதுகாப்பு. அவர் சொன்னது போல் இது ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் என்று நீங்கள் மட்டும் விரிவாக சொல்லுங்கள். பெண்கள் இரவு நேரத்திற்கு பிறகு வெளியே செல்ல முடியவில்லை என்பது ஒரு காரணம். எங்காவது சென்றால் அவங்களுக்கு அதாவது ஒரு பயம் வருகிறது. வெளியே சென்றால் என்னால் வெளியே செல்ல முடியாது என்ற ஒரு பயம் வருகிறது. திடீரென்று அதற்காக பாதுகாப்பிற்காக ஏதாவது செய்ய வேண்டும். மிக்க நன்றி. ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பாதுகாப்பாக வெளியே செல்ல கேளல வேண்டும். வீட்டில் நலமாக இருக்கிறது போல வெளியே படிக்க செல்லும் போதோ அல்லது டியூஷன் செல்லும் போதோ பாதுகாப்பாக மீண்டும் வீட்டிற்கு வர கேளலி வேண்டும். இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். பெண்கள் பேசுகப்போ மற்றும் வேலைகள் குறித்து டோமஜூரில் உள்ள இந்த பெண்களிடமிருந்து மிகவும் வலுவான குரல்கள்.